அன்பான தமிழ் உலகில் உள்ள செக்மெண்ட் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் யூ. உங்கள் மேலே யார் வந்து ஒரு ரகசிய காதலை வந்து வளர்த்திட்டு இருக்கா, ஏன்னா யார் வச்சிட்டு இருக்கா, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது, மேபி அரசியல் புரசலாக தெரிஞ்சிருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற இடத்துல இந்த ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ்? ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? யார் கலெக்டிவ் மேலே ஒரு க்ரஷ் வச்சுட்டு இருக்கிறது? ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? பேஷன்ஸ். ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன், அதனால் அவங்க உங்கள் மேலே ரொம்ப க்ரஷ்டாக இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, லைக் ஹாபி, ஹசில். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில் இருக்காங்க. ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் யர் கனெக்ஷன்? ஓ, இந்த பர்சன் ஆனால் உங்ககிட்ட இன்னும் வந்து சொல்லலை காதலை, ஃபார் ஷுர். அவங்க இப்போ வந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க எப்படி உங்ககிட்ட வந்து காதலை சொல்லுது. இட்ஸ் அ கேரிங் கனெக்ஷன். நிச்சயமாக இந்த கேரிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெளியில் வரல. மேபி இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோர் டு ரொமான்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம், இல்லைனா அவங்க காதலை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இது எப்படி க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுருக்காங்க. இந்த கேரிங் கனெக்ஷன் வெளியில் வரல, ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ அன்பு அவங்க உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஃபார் ஷுர். இந்த பர்சன் வந்து இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன். மேபி எப்படி உங்களை வந்து ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து காதலை சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட காதலை சொல்கிறது அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன், அது வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபினிஷ்டு சிம்பனி. இது வந்து ஒரு முடியாத காதல் பாடல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து ஆழமான காதல். அவங்களுக்கு தெரியும் அவங்களோட காதலோட உண்மை தன்மை எவ்வளோ அப்படிங்கிறது. பட் எப்படி வந்து அதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? ஓ மை காஷ், கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு அவுட் சைட் எனர்ஜி இருக்குது. என்ன கீழே விழுதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் தட் கார்ட்? பில்டிங் பிளாக்ஸ். நீங்கள் இந்த காதலை பில்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப யாரோ ஒருத்தங்களுக்கு பொறாமல் இருக்குது இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க காதலில். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த காதலை வந்து பில்ட் பண்ணணும். அது வந்து அவங்க பர்சன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அதை அந்த பர்சன் பார்க்குறாங்க. தே ஆர் ஸோ இம்ப்ரெஸ்ட். ப்ளீஸ் ப்ரெஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? ஃப்யூச்சர் எனர்ஜி. இமேஜின். உங்களோட காதல் கனவுகள் எல்லாமே நனவாகும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இவங்களா இருக்கும் அப்படின்னு யாரை இமேஜின் பண்ணீங்களோ அவங்க தான் உங்களோட காதல் திங்கர். இந்த பர்சன் வந்து ரொம்ப ஆழமான யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால தான் ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன். பலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, உங்களை சுற்றி என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு. ரீஜெனரேஷன், தே வாண்ட் டு ரீபில்ட். மேபி இந்த கனெக்ஷனில் ஏதாவது பாஸ் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்க அதுக்காக இந்த கனெக்ஷனை கைவிட தயாராக இல்லை. ஸோ அவங்க இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் திங்கிங். யோசனை பலமாக இருக்குது. ஒரே நிமிஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீபில்ட் பண்ணுறாங்களா இருக்கலாம். இந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு உண்மை வந்து பளிச்சுன்னு மண்டையை கொட்டி புரிய வைக்கும்போது தான் அந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் எனர்ஜி வரும். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த காதலை பற்றி புரிஞ்சிருக்கு, உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கு. உங்களை தூரமாக இருந்து அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து அழகாக பில்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க க்ரியேட்டிவாக, இல்லைனா வந்து ரொம்ப உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க ஒரு சிலை மாதிரி. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் தே அட்மையர் தட். அது வந்து என்ன சொல்கிறது, வாயை திறந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தமிழில் அழகாக. அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. எப்படி இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க அவங்கள. அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை.
Please, spirits. Who is crushing on collective? Who is crushing on collective? Who is crushing on collective? பாட்டம் டேக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஸோ இவங்களை காதலிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப். இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. எல்லாம் அந்த பர்சன் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீ என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கேரிங் கனெக்ஷன் இருக்குது. இந்த கேரிங் கனெக்ஷன் உங்கள் கைகளில் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய எனர்ஜிகள் இருக்குது. தட் இஸ் ஃபார் ஷுர். ஆனால் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நம்ப தகுந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிறது ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், லவ். யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் வர்த் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இருக்க இந்த காதல் வந்து ரொம்ப உண்மையான காதல். அது வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இது வந்து மேபி நீங்கள் வந்து க்ரஷ் அப்படின்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து இன்ஃபேக்சுவேஷன் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் அ பியூர் ஜென்யூன் லவ். ஸோ இது வந்து வர்த் எக்ஸ்ப்ளோரிங்னு சொல்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த காதல் வந்து உங்களுக்கு வெறும் மேபி இது ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருக்கலாம், இல்லைனா இந்த பர்சன் நீங்கள் ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் அதான் பில்டிங் பிளாக்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து இந்த பர்சன் தூரமாக இருந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க இப்படி தான் நான் பண்ண போகிறேன், இல்லை இப்போ தான் நான் போய் காதலை சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் இந்த கேரிங் கனெக்ஷன் கார்டு கைகள் லெவலில் பட் எனர்ஜியில் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஸ்டக். அவங்க வந்து இன்னும் வந்து அந்த யோசனைக்கும் அதை செய்யறதுக்கும் இருக்குது. அந்த கேப்பில் இருக்காங்க. மேபி அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லைனா அவங்கள சுற்றி இருக்க எனர்ஜியில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம். யோசிச்சுட்ருக்காங்க, பலமாக யோசிச்சுட்ருக்காங்க, கற்பனை பண்ணுறாங்க. இமேஜின் உங்களோட சேர்ந்து அந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்களோட காதல், உங்களோட அன்பு, உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு விதமான எனர்ஜி வச்சுருக்கீங்க உங்களுக்குள்ள அப்படின்னா அதை ஓ மை காஷ் அதை வந்து அவங்க ரொம்ப அட்மைட் பண்ணுறாங்க. லெட்ஸ் see. Five of Pentacles and Six of Swords energy. இந்த பர்சன் மேபி ஏதோ ஒரு இடத்த விட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க, மூவ்மெண்ட்டில் இருக்காங்க. இட்ஸ் லைக் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் அது ஃபினான்ஷியல் செட்பேக் தான் சொல்ல முடியாது. ஹாப்பினஸ். Who is crushing on? என்ன நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, எய்தர் இந்த பர்சன் வந்து ஒரு கட்டுப்பாடு உடைச்சிட்டு வெளியில் வராங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. நான் வந்து பிரபஞ்சம் எந்த வழியில் காட்டுறாங்களோ போகிறேன், என்ன நடக்குமோ நடக்கட்டும், எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம், அதாவது சந்தோஷம் நீங்கள் தான், இந்த காதல் தான் முக்கியம் அப்படின்னு வெளியில் வரப்போ அவங்க கிட்ட வந்து சொல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு டிரான்சிஷனில் இருக்காங்க. ஏதோ ஒரு செட்பேக் இருக்குது. அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயம் கட்டுப்படுத்துது. மேபி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இல்லைனா வந்து கெரியரில் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் அது இருக்குது. மேபி இது நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு செட்பேக்கில் இருக்கலாம், ஃபினான்ஷியல் செட்பேக். நீங்கள் வந்து இப்போ எதை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ளோவில் போகிறீங்க, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. இது எதுவும் உங்கள் சந்தோஷத்தை வந்து நிறுத்தலை. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ரெண்டு பேருமே வந்து அழகாக அலைன் ஆகுறீங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த பர்சன், ஹூ இஸ் த க்ரஷ் அப்படின்னு. பட் இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன். மோஸ்ட்லி இது வந்து ஒர்க் பிளேஸ். நீங்கள் அவங்களோட லக் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யுவர் லக்கி சாம். அது வந்து அவங்களோட ஒரு முடிவு. நீங்கள் ஒரு பில்ட் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியுது. தே ஆர் அப்சர்விங் இட். யூ ஆர் பில்டிங் சம்திங் பியூட்டிஃபுல். ஓ மை காட், இவங்க என்ன பண்ணுறாங்க, வா சூப்பராக இருக்கே அவங்க பண்ணுறது, நான் ஏன் இப்படி வந்து தனிமையில் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறீங்க இந்த பர்சனை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணுற பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அதான் அவங்களும் நினச்சிடுங்க, எப்படி நான் க்ரியேட்டிவாக பண்ண போகிறேன், இது எப்படி நான் க்ரியேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த பர்சனுக்கு கொஞ்சம் கூட உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு ஏதாவது கேட்டிங்கன்னா உங்களை வந்து அவங்க தேவதன் தான் சொல்லுவாங்க. தட்ஸ் இட். டாட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.